அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். அடுத்த செக்இன் ஸ்டார்ட். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது போதைப் பொருள் பாவனையாளர்கள் சம்பந்தமான பரிசோதனைகளை மேற்கொள்ள போகுது. டைரக்டர் ஆஃப் த நார்காட்டிக்ஸ் அண்ட் ஆல்கஹால் ப்ராசிக்யூஷன் தலால் அல் ஃபராஜ் ஆர்டிக்கல் 66 புதிய போதைப்பொருள் மற்றும் மது பாவனை சம்பந்தமான சோதனைகள் அனைத்து ஊழியர்களுக்கும் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் விரைவான சோதனைகளை முன்னெடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக குவைத்துடைய தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு கடந்த நாட்களில் சோதனைகள் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான நம்ம நியூஸையும் போட்டுறோம். இந்த இருக்குது, இந்த கிளிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி போட்ட நியூஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது அதுக்கு அடுத்த கட்டமாக உள்துறை அமைச்சகம் குவைத்துடைய, நான் முன்னாடி எடிட்டிங்கில் நான் இதற்கு வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது இதில் போஸ்ட் எல்லாமே போடுறேன். உள்துறை அமைச்சகம் தற்போது உள்துறை அமைச்சகத்தில் வேலை பார்க்கக்கூடிய, அதாவது போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, போலீஸ் அதிகாரிகளுக்கான போதைப்பொருள் சோதனைகளை முன்னெடுக்க போகிறாங்க இனி வரும் நாட்களில். போலீஸ் அதிகாரிகள், அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும், அரசாங்க ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த சோதனைகள் இடம்பெறும். அதனை அடுத்து படிப்படியாக தொழிலாளர்கள், அதாவது கவர்மெண்ட் செக்டாரை முடித்த பிறகு ப்ரைவேட் செக்டாருக்கு அப்புறமா டொமஸ்டிக் ஒர்க்கர் உட்பட அனைவருக்குமே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே போதைப்பொருள் டெஸ்ட் என்பது எடுக்கப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா எதிர்வரும் காலங்களில் அவருடைய வீடியோ நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன். என்ன ஒரு ஆரம்பத்தில் சொன்னார், ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே போதைப்பொருள் பழக்க வழக்கம் உடையவங்களில் இருந்து போதைப்பொருள் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க, போதைப்பொருளை விற்கிறவங்க, அதே பார்த்து இதில் முக்கியமாக இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கு அந்த மச்சான் இருக்கார்ல, மச்சான் நான் அன்றைக்கி சொன்னேன், மச்சான் இதில் ஒரு இழுத்து பாரு மச்சான், எல்லாம் சரியாக வரும், எல்லா பிரச்சனையும் டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த போதைப் பொருளை பழக்கம் ஏற்படுத்துகிறவங்க இருக்காங்க இல்லையா, சஜஷன் பண்ணுறவங்க, அறிமுகப்படுத்தி கொடுக்குறவங்க, இந்த போதைப் பொருள் மச்சான், இந்த போதைப் பொருளை குடி மச்சான் சரியாகிடும் எல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி போதைப் பொருள் பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் இனி வரும் காலங்களில் போதைப் பொருள் விடயங்கள்லேருந்து நீங்கள் உங்களை தவிர்த்து கொள்வது சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனி வரும் காலங்களில் எப்படியுமே கொஞ்சம் காலம்தான், நான் நினைக்கிற வகையில் மிஞ்சி போனால் இன்னொரு ஒரு வருட காலத்துக்குள்ளே எப்படியுமே இந்த கவர்மெண்ட் செக்டாரை முடிச்சுட்டு ப்ரைவேட் செக்டாருக்கு வந்துடுவாங்க. ப்ரைவேட் செக்டார்லேருந்து அப்படியோ பார்த்திங்கன்னா காதிம் வீசா வரைக்குமே இந்த போதைப்பொருள் பரிசோதனை முன்னெடுக்கப்படும் நிச்சயமாக குவைத்தில். ஏன்னா அவங்களுக்கே தெரியும், போதைப் பொருளை பொறுத்தவரையில் ரொம்ப அதிகமாகவே குவைத் நாட்டுக்குள்ளே அதிகமாகவே போதைப்பொருள் விற்பனை மற்றும் போதைப்பொருள் பழக்க வழக்கங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. தொடர்ந்தும் போதைப்பொருள் பிடிபட்டு கொண்டே இருக்குது. இனி வரும் நாட்கள் எப்படியுமே கடுமையான சோதனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பாலைவன பகுதியான கெப்த் பாலைவன பகுதிகளிலேருந்து கூடாரங்கள் எல்லாம் சோதனை பண்ணினாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளவு கூடாரத்தில் இருந்தும் எத்தனை போதைப் பொருள் மற்றும் மதுபான போட்டல்கள் பிடிபட்டு இருந்துச்சுன்றது யாரும் பார்க்காம விட்டுருக்க மாட்டீங்க. என்னுடைய நியூஸ்லையும் நான் ஹைலைட் பண்ணி அது இப்போ செப்பரேட்டாக ஒரு தனி வீடியோவும் போட்டிருந்தேன். தயவு செய்து போதைப்பொருள் மதுபாவனை இந்த பழக்கத்துலேருந்து முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்களை தவிர்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த அரபு நாடுகளில் இன்னும் சிலர் கேட்டிருந்தாங்க, அப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் எல்லாம் சாராயம் விற்கிறாங்க தானே, மதுபானம் விற்கிறாங்க தானே, அப்படி அங்கே விற்கும்போது அப்போ நாங்கள் ஆல்கஹாலிக் அடிக்ட் அப்படின்ற ஒன்று அங்கே பெரிய இஷ்யூவாக இருக்காது தானே அப்படின்னு. உங்களுக்கு நீங்கள் ஆல்கஹாலிக்காக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் அந்த நாட்டுக்கு டைரெக்டாக போகும்போது. ஆனால் இந்த அரபு நாட்டில் சவுதிலேயோ கட்டார்லேயோ ஒமான்லேயோ பஹ்ரைன்லேயோ நீங்கள் குவைத்லேயோ
போதைப் பொருளோ அல்லது மது போதையிலேயோ நீங்கள் பிடிபட்டு ஃபிங்கர் வச்சு போனீங்கன்னா அந்த ஃபிங்கர் தான் உங்களுக்கு பிரச்சனை. அதை தான் நான் உங்களுக்கு தொடர்ந்துமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த நாடுகளில் நீங்கள் ஃபிங்கர் வச்சு போனால், அதாவது இந்த போதைப் பொருள் மற்றும் மதுபானம் இது போன்ற செயல்பாடுகளில் ஃபிங்கர் வச்சு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களால் அந்த நாடுகளுக்குள்ளேயும் போக முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபிங்கரில் போயிருக்கீங்க இந்த நாட்டில் இருந்து. அதுதான் மெயினான ரீசன். அதனால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் போதைப் பொருள் பாவனைகள்லேருந்து உங்களை தவிர்த்துக்கோங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் இந்த கெட்ட செயலிருந்து பாதுகாக்கட்டும். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் வியாபாரிகள் எவ்வளவுதான் அரசாங்கம் தடுத்தாலும் அந்த டாப்பில் இருக்கிறவங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதை இல்லாமாக்குறதுன்றது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாமாக்கினா தான் இல்லாமாக்கலாம் போல் இருக்குது. ஏன்னா எவ்வளோ தான் சின்ன சின்ன வியாபாரிகளை பிடிச்சாலும் தொடர்ந்துமே இது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்குது. போன வருடம், அதுக்கு முந்தின வருடம் நம்ம ஒவ்வொரு செய்திகளையும் பார்க்குறோம் தானே, எவ்வளவு தொகையாக பிடிபடுது. எவ்வளவு பிடிபட்டாலும், எத்தனை பேர் கைதாகினாலும், எத்தனை பேர் வந்து தூக்கில் தொங்க போட்டாலும் இந்த போதைப் பொருளுக்குரிய அடிக்ட் மற்றும் வியாபாரம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. பாவிக்கிறவனுக்கு அதில் அடிக்ட்னா விற்கிறவனுக்கு அதில் அடிக்ட் மாதிரி இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரியான அவேர்னஸ் பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வந்து தரலாம். பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. தீயணைப்புத்துறை முடிஞ்சு அடுத்தது உள்துறை அமைச்சகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மெதுவாக வந்துடுவாங்க பக்கத்தில். அக்கா அடிக்கணும்னா போதைப் பொருள் அல்லது மதுபானத்தில் சம்மந்தப்படாமல் இருக்கணும், மெடிக்கலில் மாட்டாமல் இருக்கணும். அதை கேட்டால் போல் நடந்துக்கோங்க. ரொம்ப கவனமாக இருங்க. جليس هو الشخص اللي يروح مكان وهذا المكان يكون فيه ناس قاعد يتعاطون وهو يدري أن الناس قاعد تتعاطى فيه، سواء رايح مع شخصين 3. شنو هو المكان المعد للتعاطي؟ شقة، بيت، ديوانية، كشتة، شاليه، مخيم، أيا ما كان طبيعة هذا المكان، طالما أنت تدري أن في ناس قاعد تتعاطى في هذا المكان وأنت رحت بإرادتك وجلست معاهم، أنت جليس. خلني أضرب لك مثال عشان الصورة تكون واضحة. اليوم أنا أحمد اتصل علي شخص، السلام عليكم، أبي أروح والله، قال لي أمرك نروح الشاليه مع بعض. صح. قلت له يلا، سرينا. أول ما رحت في ناس ما أعرفهم، في ناس أعرفهم طبيعي، وصلت لقيت 2 3 متواجدين قاعدين يتعاطون مواد مخدرة أو مؤثرة، أيا ما كانت هذه المواد. شفتهم، ظليت قعدت وما تحركت وكأن الأمر بالنسبة لي طبيعي. بهالحالة لو يو الداخلية عبر رجال المكافحة وضبطوا أحد من الموجودين، أنا راح أكون جليس. تدري ليش؟ إيه؟ لأني أنا قبلت أني أكون قاعد في هذا المكان حتى لما شفت أن هم قاعد يتعاطون، مع العلم أنا في البداية ما أدري أنهم قاعد يتعاطون، ولكن تدري أن من ضمن المعازيم أو المتواجدين. طبعا بس لما جيت وشفتهم قبلت في الأمر الواقع وجلست معاهم. زين شنو كان مطلوب مني أني أنا أسوي؟ كان مطلوب منك أنك تنصرف على طول وتبلغ، ما تستمر قاعد في هذا المكان. الفرضية الثانية أني أنا اتصل علي صاحبي قال لي نبي نروح الكشتة الفلانية وترى في كم واحد قاعدين على كتر قاعد يتعاطون ايا ما كانت هذه المواد، ورحت معاه. طبعا انا الحين ادري ان في ناس قاعد تتعاطى وقبلت على نفسي اني انا اجلس في هذا المكان وقعدت معاهم. طيب هو يقول انا ما سويت شيء، انا مجرد اني رحت وقعدت ولا اعطيت احد حبه ولا اعطيت احد شغله، مجرد كنت قاعد بكل بساطه ما سويت اي شيء. نعم انت ما سويت شيء، لكن الجرم اللي ارتكبته هو انك انت قعدت في مكان في ناس يتعاطون، ما كان لازم انك تقعد معاهم. كان المفروض انك اول ما تدري تقوم وتنصرف من المكان وتبلغ. وهذه رسالة، لا تروح حق مكان ما تعرف الناس اللي موجودين فيه، وقبل لا تروح تأكد من الناس اللي موجودين هناك. طيب وإذا رحت ولقيت شيء ما عجبك انصرف. طيب الحين أنا ما انصرفت وقعدت بإرادتي وصارت الضبطية من قبل لجان أو مكافحة، شنو عقوبتي في القانون الجديد كجليس؟ كجليس تصل للحبس لمدة 3 سنوات مجرد التواجد فقط. 3 سنوات حبس. فالسؤال المنطقي، هل الأمر يسوى أنك أنت تقعد في مكان في ناس يتعاطون وتاخذ 3 سنوات؟